பெங்களூர் சிட்டி என்னாச்சுன்னு தெரில, நல்லா பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. பில்டிங்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பெங்களூரில் இருக்கும். இது ஸ்பெஷலிஸ்ட் கேன்சர் ஹாஸ்பிட்டலுங்க, பெங்களூரில் இருக்கக்கூடியது. இது இது ஒரு பில்டிங், என்னன்னு தெரியல, பேர் படிக்கிறது முடியல, அதுக்குள்ளே கிராஸ் பண்ணிடுச்சு. பாருங்க, மரங்கள் தாங்க, நிறைய மரங்கள் வச்சுருக்குறாங்க. பில்டிங் பக்கத்தில் மரங்கள் இல்லாமலே இருக்காது போல், அந்தளவுக்கு மரங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க கர்நாடக மக்கள், குறிப்பாக பெங்களூர். பாருங்கள், அந்த பில்டிங் செம்மையாக இருக்குல்ல. இந்த மாதிரி பில்டிங்லாம் மேக்ஸிமம் சென்னை, மும்பை, பெங்களூர், ஹைதராபாத் அந்த மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி ரொம்ப டாலஸ்டான பில்டிங்கெலாம் பார்க்க முடியுதுங்க. இது கிச்சன் செட்டப்லாம் இருக்க மாதிரியாட்டுங்க ஷாப். வீடியோ மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், மேலே பிரிட்ஜு கீழே தான் போயிட்டுருக்கோம். நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அது ரொம்ப டஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல், ரொம்ப குப்பைகள் இல்லாமல் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க பெங்களூரை சார்ந்த மக்கள். ஆக்சுவலாக பெங்களூருங்கிற பேர் முன்னாடி மைசூர்னு தான் இருந்தது, சரிங்களா? அதை தான் பெங்களூர்னு மாற்றிட்டாங்க. நான் புக்கில் படித்தது தாங்க சொல்கிறேன். பில்டிங் ஏதோ மாடிஃபிகேஷன் மேலே பார்த்துட்ருக்காங்க. ஐஓபி பேங்க், மணி சாம்பர்ஸ் பில்டிங் பேர் போட்டிருக்கு. ஆக்சிஸ் பேங்க்கில் நம்ம ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கோங்க, பெரம்பலூர் பிரான்ச், தமிழ்நாட்டில். சீஃபியல் அப்படின்னா கடல் உணவுகள் அனைத்தும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஹோட்டலில். அங்கங்கே உங்களுக்கு ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி போட்டுடுறாங்க, பாலம் மாதிரி. டெம்ப்ரரின்னு சொல்ல முடியாது, அது இமிடியட்டாக அந்த மாதிரி கம்பி மூலமாக, இரும்பு மூலமாகவே போட்டுறாங்க போல இருக்குது. இது என்னது, டிரான்ஸ்போர்ட் ஹவுஸ்ன்னு இருக்குங்க. அதாவது கேஎஸ்ஆர்டிசி அதோட மெயின் ஆஃபீஸாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஏன்னா ரொம்ப நீட்டாக செஞ்சுருக்காங்க, அதனால் இதுதான் மெயின் ஆஃபீஸாக இருக்கும்னு நினைக்கிறேன்.